ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் நண்பன் குட்டி. ஜூஸியான உருளை பொரியல் சொல்லியிருக்கேன். வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். முதல்ல பச்சை பட்டாணி எடுத்துக்கணும். நைட்டே ஊற வைக்கணும். 10 மணி நேரம் கண்டிப்பாக ஊறணும். அப்போ தான் நமக்கு அந்த பொரியல் கூட சாப்பிடும்போது நல்லா சாஃப்டாக ஜூஸியாக சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் உருளைக்கிழங்கு செய்யணும், பச்சை பட்டாணி சேர்க்கணும் நினச்சிட்டாலே கண்டிப்பாக ஊற வச்சுடுங்க. நீங்கள் ஒரு 12 மணி நேரம் 10 மணி நேரம் ஊறினா கூட பிரச்சனை இல்லை. ஆனால் கண்டிப்பாக நல்லா ஊறி நமக்கு கிடைக்கணும். அப்புறம் உருளைக்கிழங்கை நல்லா பெரிய சைஸாக எடுத்து தோல் எடுத்து அதை குண்டு குண்டாக, ரொம்பவும் பெருசாக இல்லாமல் ரொம்பவும் சின்னதாக இல்லாமல் இந்த சைஸ் அளவுக்கு நீங்கள் வெட்டி எடுத்துக்கிட்டால் அது சீக்கிரமாக வேகும். நமக்கு அந்த தாளிப்பு கூட சேர்க்கும் போது நல்ல குழஞ்சி நமக்கு சாப்பிட சூப்பராக இருக்கும். இதை வெட்டும் போதே தண்ணியில் சேர்த்துக்குங்க. அப்போ தான் கருத்து போகாமல் கருப்பாகாமல் நமக்கு அதோடைய உருளைக்கிழங்கு வாசனையோடு நமக்கு டேஸ்ட்டோட சூப்பராக கிடைக்கும். எப்போவுமே உருளைக்கிழங்கு வெட்டினோடனே தண்ணியில் சேர்த்துக்குங்க. நல்லா அலசி வடிக்குள்ள வடிகட்டி நான் எடுத்துக்கிட்டேன். முன்னாடி இட்லி குண்டால் நாங்கள் வேக வைக்க போகிறோம். இங்கே இருந்துச்சு, கொஞ்சம் சீக்கிரமாக வேகும். அதனால் இதில் பச்சை பட்டாணி தேவையான தண்ணி ஊற்றி முன்னாடி பச்சை பட்டாணி சேர்த்து அதை அரை பதம் அளவுக்கு வேக வச்சுட்டு அப்புறம் தான் உருளைக்கிழங்கு சேர்த்து வேக வைக்கணும். நீங்கள் பச்சை பட்டாணியும் உருளைக்கிழங்கையும் ரெண்டையும் ஒன்றா சேர்த்து வேக வச்சிங்கன்னா உருளைக்கிழங்கு சீக்கிரம் வெந்துடும். உடனே நீங்கள் அதை உடச்சி பார்த்துட்டு வெந்துடுச்சின்னு எடுத்துருவீங்க. அதனால தான் சொல்கிறேன், பச்சை பட்டாணி முன்னாடி அரை பதம் அளவுக்கு வேக வச்சுட்டு அப்புறம் உருளைக்கிழங்கு சேர்த்துக்கங்க. வேகும் போதே நமக்கு தேவையான உப்பு கொஞ்சமாக சேர்த்து நம்ம வேக வைக்கும் போது அந்த பச்சை பட்டாணி உருளைக்கிழங்கும் உள்ள வரைக்கும் உப்போடைய நமக்கு ருசி சூப்பராக கிடைக்கும். இப்போது நமக்கு அரைப்பத அளவுக்கு வெந்துடுச்சு. நான் வெட்டி அலசி வச்சுருந்தேன் அந்த உருளைக்கிழங்கை சேர்த்துக்கிட்டேன். திரும்ப மூடி போட்டு மூடிட்டால் நமக்கு சீக்கிரமாக நமக்கு கொதித்து வெந்து கிடைக்கும். இந்த உருளைக்கிழங்கு பொரியல் சின்ன பசங்களுக்கு செஞ்ச அதிக காரம் இல்லாமல் மசாலா இல்லாமல் சூப்பராக நமக்கு செஞ்சு அவங்களுக்கு கொடுத்த ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க. இந்த உருளைக்கிழங்கும் பச்சை பட்டாணியும் எந்த அளவுக்கு வெந்து கிடைக்குதோ அந்த அளவுக்கு நமக்கு சாப்பிடவும் நமக்கு இந்த பக்குவம் ஜூஸியாகவும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. அந்த உருளைக்கிழங்கு எடுத்து நம்ம கையில் உடைக்கும் போது அப்படியே மசிஞ்சு உடையணும். அந்த அளவுக்கு வேக வச்சுக்கிங்க. ஏன்னா நம்ம அங்கே தனியாக தாளிப்பு வதக்கி இதை அப்படியே கொட்டி கிளற தான் போகிறோம். அங்கே வேகிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. அதனால் கண்டிப்பாக இந்த இடத்துல நல்லா வேக வச்சு எடுத்துக்கிங்க. இப்போ தாளிப்பு பார்க்கலாம். இங்கே 6 கிலோ உருளைக்கிழங்கு, 1 லிட்டரு எண்ணெய். கண்டிப்பாக உருளைக்கிழங்கு பொரியலாக இருக்கட்டும், வறுவலாக இருக்கட்டும், எது வேணாலும் செய்யும்போது கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு ரொம்ப ட்ரையாக இல்லாமல் சாப்பிட நல்லா நைஸாக இருக்கும். இப்போது நமக்கு தேவையான கடுகு, கொஞ்சமாக பெருஞ்சீரகம், பச்சை மிளகா, அதிக காரம் இருக்கக்கூடாதனால கொஞ்சமாக சேர்த்துக்கிட்ட பச்சை மிளகா, ஒரு கைப்பிடியும் கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி இது கூட நம்ம வெங்காயம் சேர்த்துக்கிறோம். இங்கே நான் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்க்கலை. ஏன்னா இந்த பொரியல் நம்ம தயிர் சாதத்துக்கு கூட சாப்பிட போகிறோம். அந்த பட்டை, கிராம்பு ஸ்மெல் அதிகமாக இல்லாமல் நமக்கு உருளைக்கிழங்கு சாப்பிட சூப்பராக இருக்கும். இப்போது இந்த வெங்காயம் அரைப்பதம் வதங்கின உடனே கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கிட்டேன். நம்ம மஞ்சத்தூள் இந்த வறுவலில் நம்ம இந்த சாம்பார்லாம் சேர்க்கும் போது நல்ல ஒரு கலர், அதிக கலர் பார்க்க நமக்கு சூப்பராக எடுத்து கொடுக்கும். இப்போ அந்த வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம், அதாவது நம்ம பிரியாணிக்கு சொல்கிற மாதிரி நமக்கு அந்த கோல்டன் ப்ரௌன் அந்த கலர் கிடையாது, கண்ணாடி பதம் அளவுக்கு வந்த உடனே நம்ம எடுத்து வச்சுருந்த இஞ்சி பூண்டு சாந்து சேர்த்துக்கிறோம். அந்த இஞ்சி பூண்டு சாந்து நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்த உடனே இது கூட தனி மிளகாய்த்தூள். நான் திரும்பவும் சொல்கிறேன், இங்கே சின்ன பசங்க குழந்தைங்க சாப்பிட போகிறாங்க. அவங்களுக்காக நான் காரம் கம்மியாக சேர்க்குறேன். நீங்கள் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்து சேர்த்துக்குங்க. இது கூட கொஞ்சமாக மட்டன் மசாலா, கொஞ்சமாக சிக்கன் மசாலா, தேவையான அளவு எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் பார்த்து நோட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். முக்கியமாக இந்த சாம்பார் சாதம், தயிர் சாதம், ரச சாதம் இதுக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் எடுத்து வச்சிருந்த தக்காளியை சேர்த்து தக்காளி நல்லா மசிஞ்சு வந்த உடனே இது கூட நம்ம வேக வச்சுருந்த உருளைக்கிழங்கு பட்டாணியை சேர்த்துக்கிறோம். இங்கே இந்த சிக்கன் மசாலா, மட்டன் மசாலா, கரம் மசாலா, கண்டிப்பாக கரம் மசாலா சேர்த்துக்கிங்க. நல்லா வாசனையாக இருக்கும், சாப்பிடவும் நல்லா சுவையாக இருக்கும். அப்புறம் கொஞ்சமாக தேவையான உப்பு சேர்த்துட்டு இது கூட நம்ம இந்த வேக வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பட்டாணியும் அந்த உருளைக்கிழங்கும் அப்படியே சேர்த்து ஒரு கிளறும். இங்கே வேகிறதுக்கான எந்த ஒரு வாய்ப்பும் கிடையாது. அதுக்காக தான் நான் முன்னாடி நல்லா வேக வச்சுக்கிங்க அப்படின்னு சொன்னேன். இப்போது அந்த சாந்தும் அந்த உருளைக்கிழங்கு பட்டாணியும்
நல்லா கிளறும் போது அந்த மசாலா அந்த உருளைக்கிழங்கு பட்டாணி கூட நல்லா சேர்ந்து நமக்கு இங்கே நல்லா உருளைக்கிழங்கு வேக வச்சுட்டா நம்ம கிளறும் போதே இந்த உருளைக்கிழங்கு உடஞ்சி மசிஞ்சு நமக்கு அந்த மசாலாவோட பாருங்க நல்ல ஒரு ஜூஸியாக அப்படியே சாப்பிட சூப்பராக கண்டிப்பாக நல்லாயிருக்கும். இந்த இடத்துல உப்பு உங்களுக்கு கம்மியாக இருந்துச்சுன்னா கொஞ்சமாக சேர்த்து நல்லா கிளறிக்கிங்க. கடைசியாக நம்ம மல்லித்தழி அப்படியே மேலே தூவிட்டு இறக்கி சாப்பிட வேண்டியது தான். இப்போது நம்ம செஞ்ச இந்த சமையல் இடம் கடலூர் ஓட்டி. இங்கே இந்த லீவ் சம்மர் லீவ் விட்ருக்காங்களே இந்த டைமில் எல்லா சர்ச்சிலுமே விபிஎஸ் அப்படின்னு சொல்லி பசங்களை ஒரு வாரம் வர வச்சு அவங்களுக்கு நிறையா ஒரு கிளாஸ் மாதிரி நடத்தி அதுக்கப்புறம் மதியம் ஏதோ ஒரு ஆகாரம் கொடுத்து அனுப்புவாங்க. இது நிறைய இடத்துல நடக்கும். இங்கே நம்ம செஞ்ச உருளைக்கிழங்கு, இங்கே இந்த தயிர் சாதம் செஞ்சுருந்தோம். தயிர் சாதம் சூப்பராக செஞ்சுருந்தோம். இதோடைய வீடியோ உங்களுக்கு விரைவில் வரும். கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு வீடியோ போடுகிறேன். இப்போ பாருங்கள், இந்த சின்ன பசங்களுக்கெல்லாம் கொஞ்சமாக தயிர் சாதம் உருளைக்கிழங்கு பொரியல் கொடுத்தாங்க. எல்லாம் சாப்பிட்டுட்டு ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அழகு குட்டி செல்லம் உன்னை அள்ளி தூக்கும் போது உன் பிஞ்சு விரல்கள் மோதி நான் நெஞ்சம் உடைந்து போனேன். என் வீடியோவை புதுசாக பார்க்கும் வியூவர்ஸ், நீங்கள் என் சேனல் வீடியோ போய் பாருங்கள். நிறைய சமையல் வீடியோ, முக்கியமாக பிரியாணி வீடியோ நல்ல தெளிவாக செய்முறை விளக்கமாக நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன். நீங்கள் பார்த்தா கண்டிப்பாக வளர்ந்து ஒரு மாஸ்டர் பார்த்தா நீங்கள் ஒரு பெரிய மாஸ்டர் வருவீங்க. அந்த அளவுக்கு நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன். என் வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதை விட முக்கியம் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஷேர் பண்ணுறதால இங்கே ஒரு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் வளர்ந்து ஒரு மாஸ்டர்களுக்கு இந்த வீடியோ ஒரு உபயோகமான வீடியோவாக இருக்கும். கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். எங்களுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டாலும் பரவாயில்ல, கண்டிப்பாக ஷேர் பண்ணாலே எனக்கு அதுவே அதிக சந்தோஷம். என் வீடியோவை முழுவதும் தொடர்ந்து பார்க்கும் நண்பர்களுக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.